ஏழு வார்த்தைகளை பேச இருக்கிறதான தமிழ் பிள்ளைகளை தேவன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய வார்த்தைகளை தந்து கர்த்தர் அனுகிரகமான இடத்தில் சந்திர செலுத்துவோம். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேம்படுத்துவாராக. கூடி வந்த உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தலைத்தோக்க செய்வாராக, துளிர்க்க செய்வாராக, பூத்து குழுங்க செய்வாராக, கனி கொடுக்க செய்வாராக. சோர்ந்து கூடாது, கலங்கக்கூடாது. இயேசு உனக்காக ஜீவனையை தந்திருக்கிறார். இனி பயப்பட தேவை கிடையாது. நீ பயப்படுறதுக்கு அவகாசம் இல்லை. கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். சாத்தானுடைய கிரிகளை கல்வாரி சிலுவையில் அடித்து அவனை ஆடி எடுத்து அவனை சிறுமையாக்கி அவனை ஒழித்து தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறார். பைபிள்ல வார்த்தைகள் எல்லாம் அவர் தந்த வசனங்கள். அருமையான தேவஜனமே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனால் அருளப்பட்ட வார்த்தை இருந்தாலும் சிலுவையில தொங்கும்போது கடைசியாக சில வார்த்தைகளை சொன்னார். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தியானிக்கும்படியாக நம்முடைய சபையில் அருமையான தேவ ஜனங்கள் சோத்திரம் பெயர் சொல்லி முன் வந்திருக்கிறார்கள். பெயர் சொல்லி இருக்கிறோம். அவர்களை கொண்டு இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது உண்மையாகவே அசட்டையாக அல்ல, எனக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுக்க நல்ல இருதயத்தினுடைய கர்த்தர் செலுத்துவான். நீங்களா ஆயத்தமா வந்திருக்கீங்க. 7 பேரும் ஆயத்தமா வந்திருக்கிறார்கள். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடியுங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ரொம்ப டைம் எடுத்தீங்கன்னா நான் எளிமை நின்று பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவேன். அதனால சீக்கிரமா நீங்க பேசி தேவனுடைய வார்த்தைகளை, தெய்வம் தருகிற வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க. முதல் வார்த்தையாக சகோதரர் காமராஜ் அவர்கள் கைகளை கட்டி உற்சாகப்படுத்துவோம். உச்சி வெயில் குட்டும் மத்தியான வேளையில் உலகம் இருந்தது. வரலாற்றில் எங்கும் கண்டிராத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தேறிய சில மணித்துளிகள். வேதத்திற்கு வெளியே சில கிரேக்க மானசாஸ்திர அறிஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் கூட வியப்போடு பதிவு செய்து வந்திருக்கின்ற ஒரு தனித்த சம்பவம் இது. பாவ இருள் போக்க பரிசுத்த ரத்தம் செலுத்தி தேவந்திருக்குமாரன் சிலுவையில் தொங்கும் கோர காட்சியை காணக்கூடாத கதிரவன் தன் கண்களை மூடிக்கொண்ட அந்த பகல் வேளை, முத்தான 7 வார்த்தைகளை சொன்ன இயேசு முதல் வார்த்தையை மன்னிப்பு என்கிற மலர்களை அள்ளிவிட்டு சென்றிருக்கிறார். கெத்சமனே பூங்காவிலே கதறியடும் ஓசை, கெத்சமனே பூங்காவிலே கதறியடும் ஓசை, எத்தீசையெங்கும் தொனிக்கிறதே எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, என் கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே.
சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அங்கு இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள். யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 39-40 வசனங்களிலே இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக பிலாத்து ஜனங்களிடத்திலே கேட்கிறார், பஸ்கா பண்டிகையின் போது நான் ஒருவனை விடுதலை செய்வதும் ஒருவனை சிலுவையில் அறைவதும் நம்முடைய வழக்கம் அல்லவா? எனவே இந்த இயேசுவை நான் விடுதலை செய்யட்டுமா என்று கேட்கிறார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று அங்கே சத்தமாய் சொல்லுகிறார்கள். இந்த பரபாசை என்பவன் பல அநியாயங்கள் அட்டூழியங்கள் செய்த ஒரு தூக்கு தண்டனை கைதி என்று சொல்லலாம். அவனை விடுதலை செய்ய சொல்லுகிறார்கள். நம்முடைய புனிதரை சிலுவையில் அறைய சொல்லுகிறார்கள். அந்த பரபாசி யார் தெரியுமா? அவர் வேறு யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். ஏனென்றால் எல்லா அநியாயங்கள் அட்டூழியங்கள் செய்த நாம் விடுதலை செய்யப்பட்டால்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட முடியும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டால் தான் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்கள் துரோகங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும். யோவான் ஸ்நாபகன் இயேசு வருவதைக் கண்டு யோவான் 1:29 சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. நம்முடைய பாவத்தை சுமந்து இருக்கிற பலியான தேவ ஆட்டுக்குட்டியாக அங்கே இயேசு வந்தார். என்னுடைய தியான வார்த்தையாக நற்செய்தியாளர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34 ஒருவர் படியுங்கள். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. இந்த இடத்திலே நான் சற்று மாறுபடுகிறேன். ஏனென்றால் ஒன்றும் தெரியாமல் அறியாமலா இவர்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார்கள் என்று அந்த இடத்தில் மாறுபட வேண்டியிருக்கிறது. இல்லை இல்லை, எல்லாம் தெரிந்துதான் திட்டமிட்டு தீர்க்கமாக அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று நான் நினைக்கின்றேன். யூதர்கள் மட்டுமல்ல, யூதர்கள், ரோமர்கள், பரிசேயர், சதுசேயர் அனைவரும் சேர்ந்து கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிடிவாதமாக அங்கே சொல்லுகிறார்கள். இந்த இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று தீர்க்கமாய் சொல்லுகிறார்கள். பிற்காலத்திலே இந்த இரத்தப்படியின் காரணமாக 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது அது யூத சட்டத்தின்படி அல்ல. யூத சட்டத்தின்படி இயேசுவை கல்லறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்றால் அது ரோம சட்டத்தின்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ரோம சட்டத்தில் தான் மரத்திலே அடித்து தொங்க விடுவார்கள். எனவே அவர் ரோம சட்டத்தின் கீழ்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். யூதர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், ரோமர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆக யூதர்கள், ரோமர்கள், சதுசேயர், பரிசேயர் அனைவருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்த இயேசு அந்த இடத்திலே வேதனையின் உச்சத்தில், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அந்த இடத்திலே சொல்கிறார். அடுத்ததாக அதே வசனம் பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 23:34 முதல் பாகம் மட்டும். அப்பொழுது இயேசு பிதாவே பிதாவே என்றார். அப்பொழுது இயேசு பிதாவே என்றார். வேதத்திலே மலை பிரசங்கத்திலே இயேசு
17 முறை பிதாவே என்று சொல்லியிருக்கிறார். சிலுவை மரத்திலே 3 முறை பிதாவே என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆரம்பமும் பிதாதான், முடிவும் பிதாதான். ஆரம்பம் என்றால் அவர் சிறுவயதிலே ஆலயத்திற்கு சென்ற போது அவருடைய தாய் தந்தையை தேடுகிறார்கள். அப்போது இயேசு சொல்கிறார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்குரிய காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று தெரியாதா என்று கேட்கிறார். கடைசியாக பிதாவே, என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக முதலும் கடைசியும் அவர் தன்னுடைய தந்தையே அவர் அழைக்கின்றார் என்பதை நான் நன்றாக தெரிந்து கொள்ள விடுகிறது. இந்த வசனத்திலே பிதாவே என்று அழைக்கிறார். மரத்திலே தூக்கிக் கொண்டிருக்கிறார் இயேசு. ஏராளமான ஜனங்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அமைதலான நேரம். இயேசு அந்த இடத்திலே சிலுவையிலே அப்பதான் கைகளில் ஆணிகள், கைகள்ல கால்கள்ல ஆணிகள் அடிச்சிருப்பாங்க. வேதனையோடு தூங்கிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று பிதாவே என்று சத்தமாய் கூப்பிடுகிறார். அவர் பிதாவே என்று சொன்னவுடன் அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கலக்கம் வந்திருக்கும். அவர்கள் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். காரணம், இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அந்த ஜனக்கூட்டங்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் எல்லாரும் இயேசுவை பிடிக்க வருகிற பொழுது, அதாவது சிலுவையில் அறையப்படுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 26, 53, 54 வசனங்களை படிங்க. இந்த வார்த்தை இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி நான் செய்வேனே, ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லுகிறார். இது இயேசுவை பிடிக்க வருவதற்கு முன்பதாக இயேசு சொன்ன வார்த்தை. இதை பேதுருவும் மற்றவர்களும் கேட்டார்கள். இயேசு பிதாவே என்று சொன்ன உடனே இயேசுவை பிடிக்க வந்தவர்களும் மற்றவர்களும் அந்த இடத்தில் கலக்கமடைந்தார்கள். இயேசு ஏற்கனவே சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்புவார் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவர்கள் நினைத்திருப்பார்கள், நாம் இயேசுவை சிலுவையில் அறிந்து விட்டோம், எனவே நம்மை அழிக்கத்தான் அவர் பிதாவை கூப்பிடுகிறார் என்று நினைத்த வேளையில் இயேசு சொன்னார், பிதாவே, பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்களை அழிப்பதற்கு அல்ல, நான் மன்னிக்கிறதற்கே வந்தேன் என்று அங்கு இயேசு சொன்னார். இன்னொரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 53வது வசனத்திலே, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபும் யோவானும் அவரை கண்டபோது, ஆண்டவரை எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறிவீர்களா என்று அவர்களை அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, ரட்சிப்பதற்கே வந்தேன் என்று இயேசு அங்கு சொல்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எருசலேம் நகரத்தாரை அழிக்க வேண்டும் என்று யாக்கோபும் யோவானும் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை அழிப்பதற்கல்ல, நான் ரட்சிப்பதற்கே வந்தேன் என்று சொல்லி, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்கிறார். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு சொல்லப்பட்ட வசனம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் அநேகருடைய பாவத்தை மன்னித்து ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிபட்ட ஒரு ஸ்திரீ, அவளை எல்லோரும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று தயாராகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலில் கல்லறிய கடவன் என்று சொல்லுகிறார்.
எல்லாரும் போய்விட்டார்கள். இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து, இனி நீ பாவம் செய்யாதே, போ என்றார். இப்பொழுது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவோடு இருக்கிறோம். இயேசுவை போல நமக்கு மன்னிக்கும் சுபாவம் இருக்க வேண்டும். இயேசுவோடு இருக்கிறவர்களுக்கு தான் இன்றைக்கு கோபங்கள், பகை உணர்வுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவோடு இருந்த பேதுரு பட்டயத்தை எழுந்தார். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. ஏனென்றால், என் இயேசுவை அடிக்கிறாயே, நான் இதை எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும் என்று நினைத்தார். வசனத்திலே படியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 22:49. அவரை சூழ நின்றவர்கள் நடந்து போவதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தாலே வெட்டுவோமா என்றார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நான்கு புத்தகங்களிலுமே இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் என்றுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பட்டயத்தை எடுத்தவன் இயேசுவோடு இருக்க பேதுரு என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அப்படியே இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார். பட்டயத்தை எடுத்து விட்ட எல்லாருக்கும் தெரியும். இம்மட்டில் நிறுத்துங்கள். பட்டயத்தை எடுத்துவிட்ட ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. இன்றைக்கு நம் நாவாகிய பட்டயத்தை கொண்டு எத்தனை பேரை நாம் காயப்படுத்துகிறோம். மற்றவர்களை காயப்படுத்துவது என்பது நமக்கு ஈஸியான காரியம். ஆனால் அந்த காயப்பட்ட இதயத்தை, அந்த வேதனைப்பட்ட இதயத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் என் இயேசுவினுடைய மகா பெரிய அன்பு. இயேசுவின் ராஜ்யம் என்பது அது அன்பு ராஜ்யம். மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் அப்படி அல்ல. இயேசுவின் ராஜ்யம் மட்டும் அன்பினாலே இயங்கக்கூடியது. மற்றவைகள் எல்லாம் தண்டனைக்குள்ளாக இயங்கும் அல்லது யுத்தத்தினால் இயங்கும். இயேசுவின் அன்பு மகா பெரியது. இன்றைக்கு சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்விலே மன்னிக்கின்ற இயேசுவின் சுபாவம் நமக்கு வர வேண்டும். பட்டயத்தை எடுத்து நம்முடைய உறவுகளை எத்தனை முறை காயப்படுத்துகிறோம், நமக்கு கீழுள்ளவர்களை எத்தனை முறை காயப்படுத்துகிறோம், நம்முடைய போதகர்களை எத்தனை முறை காயப்படுத்துகிறோம். சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகிறார். இம்மட்டில் நிறுத்துங்கள், போதும், இனி வேண்டாம், அழிப்பதற்கல்ல மன்னிப்பதற்கே நான் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். பேதுரு அன்றைக்கு பட்டயத்தை எடுத்தான், பின்பு மனம் கசந்து அழுதான். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பின்பு அவனை பட்டயத்தை எடுக்கிறவனாக அல்ல, பட்டயத்தால் மடிந்த அநேகரை உயிரோடு எழுப்புகிறவராக அவன் மாற்றப்பட்டான். ஏற்கனவே நான் இங்கு சொல்லியிருக்கிறேன், தாய் 8 அடி பாய்ந்தால் அதன் குட்டி 16 அடி பாயும் என்று. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமானவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் பேதுருவின் நிழலை தொட்டு சுகமானவர்கள் அநேகர். நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை அறைந்தவர்களை, தன்னை கொலை செய்தவர்களை, தன்னை காயப்படுத்தினவர்களை, தனக்கு துரோகம் செய்தவர்களை, தன்னை வஞ்சித்தவர்களை கூட சிலுவையில் மன்னித்தாரே. நமக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களை எல்லாம் நாம் மன்னிப்போம் இயேசுவின் உதவியோடு. ஆமென்.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு அவர் சொன்னதான முதல் வார்த்தை, பிதாவே அவர்களுக்கு மன்னியும். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு பூமியில அதிகாரம். பாவங்களை மன்னிக்க பூமியில மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அவர் பிதாவிடத்தில் கேட்கிறார். ஏனென்றால் மனுஷனாக வந்த இயேசு அவர் தெய்வம். ஆனால் செய்ய வேண்டிய தேவசத்தை செய்து முடித்து கடந்து போகிற வரைக்கும் அவர் அப்படித்தான் சொல்ல வேண்டியதா இருந்தார். திமிரவாதக்காரன் நோக்கி சொன்னார், எழுந்து மாணவன் பாவங்கள் சொன்ன. அங்க இருந்த பரிசெயர் சரிசெயர்கள் ஒரே குழப்பமாயிடுச்சு. நியாய சாஸ்திரிகள் பரிசெயர்கள் பாவங்களை மன்னிக்கிறவன் யார்? சோதரம் பாவத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவருக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது. பாவங்களை போக்குவதற்கு அவர் தன்னையை ஒப்பு கொடுத்தார். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு தானே இருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால இந்த நாளில இதுவரைக்கும் நீங்கள் செய்ததை யோசித்து கலங்கி நின்றாலும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அதை வெண்பற்றி போல மாற்றுகிறவர் ஆண்டவராக ரத்தாம்பரம் போல் சிவப்பா இருக்கக்கூடிய பாவத்தை மாற்றுகிறவர் ஆண்டவராக இயேசு. இன்றைக்கு ஆண்டவருக்கு என்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் துளி அளவும் பாவம் இல்லாதபடிக்கு தேவநாயகத்தின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே கழுவி சுத்திகரித்து நமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக சகோதரி எலிசபெத் அவர்கள் பேச வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வார்த்தை. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், வார்த்தைகள் மூலமாய் தேவனுடைய வல்லமல்ல நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் அடிமை ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு மரணத்தை இந்த நாளிலும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது வார்த்தை, முதல் வார்த்தை பிதாவே அவர்களுக்கு மன்னியும் சொன்ன தேவன். இரண்டாவது வார்த்தையை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த போது இரண்டு பக்கத்திலும் பார்த்தீர்களானால் இரண்டு கள்ளர்களை அடித்து வைத்திருக்கிறார்கள் சிலுவையில. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்படும்படியாய், அவரை அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் எண்ணணும்னு சொல்லிட்டு மற்றவர்கள் நினைக்கணும்னு சொல்லி ரெண்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கள்ளர்களை அறைந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு கள்ளன் அதுல ஆண்டவர் ஒரு கள்ளனுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். மார்க்கு மத்தேயு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கள்ளர்களுமே அவரை நிந்திக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்த போது பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற பரிசேயர் சதுசேயர் எல்லாருமே அவரை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், தூசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு கள்ளனும் கூட நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல ஒரு கள்ளன் பாத்தீங்கன்னா மனம் திரும்புகிறான். எப்படின்னு என்று அந்த கள்ளனுடைய வார்த்தைகளை கொண்டே நாம் சொல்ல முடியும். 40வது வசனம் படிங்க. ஒரு கல்லனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தெய்வ பயம் வருகிறது. இவர் தெய்வம் சொல்லி அவன் உணர்ந்து கொள்கிறான். எப்படி என்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த மரணத்தோட இந்த சூழ்நிலையில கூட கீழே அவ்வளவு கொடுமை பண்ணி அவரை சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். ஆனா அந்த மரண தருவாயில கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி தேவன் சொல்கிறதான அந்த வார்த்தையை ஒரு கள்ளன் கேட்டு அந்த கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் உணர்வடைகிறான். இவர்தான் மெய்யான தேவன் என்று அவர் என்ன பண்ணுகிறான், அவன் உணர்வடைந்து மற்ற கள்ளனை பார்த்து நிந்தித்த இன்னொரு கள்ளனை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டு தேவனுக்கு பயப்படலையா? அப்போ இந்த கள்ளன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா அவன் தேவனுக்கு பயந்து இருக்கிறான். இந்த ஒரு வார்த்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். 41வது வசனம் பாத்தீங்கன்னா,
நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அப்ப அவனோட பாவங்களை அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா உணர்கிறான். ஃபர்ஸ்ட் தேவனுக்கு பயப்படுகிறான். தன்னோட பாவங்களை என்ன பண்றான், அந்த கல்லன் உணர்ந்து கொள்ளுகிறான். 42வது வசனம் பாத்தீங்கன்னா ஆண்டவரே சொல்றான், ஆண்டவரே. ஆண்டவர்னா அவரு தான் பெரிய தெய்வம். அதை அவன் அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். அவருக்கென்ற ஒரு ராஜ்யம் இருக்குன்னு அவன் அறிந்து கொள்கிறான். பாருங்க, அவன் ஒரு பாவி. அந்த பாவிக்கு அந்த கடைசி நேரத்துல ஒரு மனம் திரும்புதல் எப்படி வந்திருக்கிறது, அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமானது. 2 கலன் தான் பாவிங்க தான், ஆனா ஒரு பாவி மட்டும் எப்படி மனம் திரும்புகிறான், அது அந்த விசுவாசத்தினால உண்டாகிறது. அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், நம்புகிறான், விசுவாசிக்கிறான். அப்பொழுது என்ன பண்ணுகிறான்னா, அடியனை நினைத்தறியும், நீர் உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தறியும். அடியேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். அவனிடத்துல இந்த இப்படிப்பட்டதான பண்புகள் காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் தேவனுக்கு பயப்படுகிறான், அப்புறம் தன்னுடைய தவறுகளை உணர்கிறான், அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறான். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு தெரிந்து தன்னை தாழ்த்தி அவரிடத்துல விசுவாசத்தோடு விண்ணப்பம் செய்த போது தேவன் சொல்கிற வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பான். எப்படிப்பட்டதான ரட்சிப்பு! கடைசி நேரத்துல ஒரு கல்லன் அந்த கல்லன் ரட்சிக்கப்படுகிறான். பாருங்க, கடைசி நேரத்துல ஒரு மனம் திரும்புதல். இன்று நம்மளும் மனம் திரும்பிதான் இங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்கோம். தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு அவரோட பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய அந்த வாழ்க்கையிலே நமக்கு காணப்பட வேண்டும். இப்ப 2 கல்லன்ல ஒரு கல்லன் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காரு, ஒரு கல்லன் கைவிடப்பட்டான். ஆண்டவர் வருகையிலும் கடைசி நாட்கள் இதுதான் நடக்கும். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி என்ன பண்ணுவான், கைவிடப்படுவான். 2 பேர் வயல்ல இருப்பாங்களாம். ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலை ஆண்டவர் வரும்போது காணப்படும். அது நம்மளோட விசுவாசத்தை பொறுத்து காணப்படும். நம்மளோட எந்த அளவுக்கு தேவனிடத்துல நம்ம விசுவாசமா இருக்கிறோமோ தேவ வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். இந்த நாளில அவர் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சிறந்து சிலுவையிலே நமக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சாபமானார். தேவன் எதுக்காக சாபமானார்? நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாய்தான். அதே போல நம்மளெல்லாம் ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தரித்திரரானான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை பலவான்களாய் மாற்றும்படியாக அவர் சிலுவையில பலவீனப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல கண்ணிமைக்கு நேரம் இமைப்பொழுது அவர் என்ன பட்டார்னா தேவனால் கைவிடப்பட்டார். ஏன்னா நம்ம தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாய், தேவனோடு கூட நம்ம கை சேர்க்கும்படியாய் அவர் இமைப்பொழுது கைவிடப்பட்டார். இப்படிப்பட்டதான தெய்வம் நம்ம தெய்வம். ஆனாலும் நம்ம விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ந்து போகிறோம், நிறைய விளைவினப்படுகிறோம், நிறைய சோர்ந்து போறோம், உலகத்து காரியத்துக்காக நிறைய சோர்ந்து போகிறோம். ஆனாலும் தெய்வம் நமக்காக சிலுவையில எல்லா ஆசீர்வாதத்தையும் செய்து வைத்திருக்கிறார். அவர் பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நமக்காக அவர் செய்து முடிச்சுட்டார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்படி விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் சொல்கிறார், இன்றைக்கு நம்ம கூட அவரோட ராஜ்யத்துல பிரவேசிக்க தேவனாய் கர்த்தர் நம்மளையும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால எல்லாமே அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். நம்ம விசுவாசிப்போம். நம்ம அப்பா நமக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்காரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? அவரோட வழியில நடக்கணும். அதுதான் கண்டிஷன். நம்ம இஷ்டத்துக்கு நடக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தேவனுக்கு நம்மளுடைய அப்பா கரத்துல நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அப்பா நீங்க உங்க சித்தத்தின் படி நடத்துங்கன்னு சொல்லுவோம். நம்மளுடைய சித்தத்தின் படி நடந்தா நம்ம இந்த உலகத்துலதான் இருக்கணும். ஆண்டவரோட சித்தத்தின் படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம தகுதி அடைவோம். ஒரு சின்ன சாட்சி சொல்லிக்கிறேன். ஒரு சில வருடங்கள் முன்னாடி ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவர்கள் ஒரு விசுவாசி தான். அவர்களிடத்துல ஆண்டவர் காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, நாங்க இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசு நாங்க ஜெபம் பண்ணுவோம், ஆனா ரொம்ப கிட்ட தேவனிடத்துல ரொம்ப நாங்க ஐக்கியமா இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், எதுக்காக அப்படி சொல்றீங்க? இல்ல, தேவன் கிட்ட ரொம்ப நம்ம ஐக்கியமாகும் போது பாத்தீங்கன்னா தேவன் நம்மளோட கூட பேச ஆரம்பித்து விடுவார். இயேசு நம்ம கூட பேசுவார். அப்படி அவர் பேசிட்டா நம்ம இஷ்டத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு அந்த சகோதரி சொன்னாங்க. உண்மையிலே அந்த சகோதரி பார்த்து நான் பரிதாபப்பட்டேன். ஏனென்றா தேவன் அவருடைய இஷ்டத்தை நம்மகிட்ட சொல்லணும், அவர் நம்ம கூட பேசணும், அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். அப்போ அவர் கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஐக்கியமாகும். தேவனோடு கூட எப்படி ஐக்கியமாகிறது? ஜெபம், வேத வாசிப்பு, தேவனுடைய வார்த்தைகள்,
நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்தக்கூடியதானது தேவனுடைய வார்த்தைகள் தான். இந்த வார்த்தையை நாம விசுவாசிப்போம், தெய்வத்தை உறுதியாக பற்றி கொள்வோம், சோர்ந்து போகாம இருப்போம். தெய்வம் நம்ம ஒருத்தரையும் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் நிறைவேறணும். அதை மட்டும் நம்ம மறக்காதபடிக்கு இந்த நாளிலும் நமக்காக இந்த சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தை கூட தெய்வம் நமக்காக கொடுத்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வத்துக்காக, அந்த அப்பாக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அவரோட கரத்துல ஒப்பு கொடுத்து நம்மளோட தன்னிஷ்டத்தெல்லாம் எடுத்து போட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்காக ஒப்பு கொடுப்போம். காலம் கடைசியா இருக்கிறது, அதனால நம்மளுடைய வாழ்க்கையை அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து அவரோட சித்தத்தின்படி வாழணும். நமக்கும் அவரோட அந்த ராஜ்யத்திலே சுதந்திரத்துக் கொள்ளும்படியான கிருபையை தெய்வம் நமக்கு தருவாராக. வார்த்தை ஆசீர்வதிப்பார். அந்த திருடனுக்கு உள்ள உடைஞ்சது. அந்த திருடனுக்கு உள்ள உடைந்தது. இயேசுவை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, பாருங்க, திருடனுக்கு தெரியுது இயேசுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. இயேசுக்கு உங்களுக்கு எனக்கு தெரியுமா? இயேசுக்கு ராஜ்யம் இருக்குன்னு தெரியுமா? தெரியும் சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. ஒரு ராஜ்யம், அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் இல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் சந்தோஷம் நிறைந்த ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பாருங்க, திருடனுக்கு தெரியுது ஆண்டுடைய ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு திருடனுக்கு தெரியுது. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியல, பரிசுத்தாவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியல, தேவனுடைய அன்பை பெற்றவர்களுக்கு தெரியல. அவன் அது வரைக்கும் திருடனா இருந்து ஜெயிலுக்குள்ளார கிடந்தான். இயேசுநாதர் பாடுபடும் போது, இயேசுநாதர் விசாரிக்கப்படும் போது அவனுக்கு என்னன்னு தெரியல. அவன் ஜெயிலுக்குள்ளார கிடந்தான். ஜெயிலுக்குள்ளார எத்தனை வருஷம் கிடந்தான்னு தெரியாது. ஆனால் இயேசுநாதரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான், அறிந்திருக்கிறான். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவரை அறிந்ததுனால அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மளாம் நல்ல ஃப்ரீயா தான் இருக்கோம், நல்ல சுதந்திரமா இருக்கிறோம். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டு விடுதலை ஆக்கப்பட்டு நமக்குள்ள ஒரு பெரிய சுதந்திரத்தை தந்திருக்கிறார். நம்ம இஷ்டப்படி என்ன வேணா செய்யலாம். அதுக்கு நமக்கு சொல்ல மாட்டீங்க. நம்ம இஷ்டப்படி என்ன வேணா செய்யலாம். அதுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. சுயாதீனத்துக்கு நம்ம அழைத்து இருக்கிறார். சோதரம். ஆனால் எல்லாமே நமக்கு தகுதி அல்ல, தகுதி அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தேவனுடைய ராஜ்யம் உண்டென்று திருடனுக்கு தெரியுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியுதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டாயிருக்குது என்று அறிந்திருந்தால் அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கான பிரயாசப்பட்டு இருப்பான். பாருங்க, ஒரு ராஜ்யத்தை பிடிப்பதற்கு எவ்வளவு பிரயாசம் பண்றாங்க பாருங்க. வெயில் பார்க்கல, மழை இன்னும் பார்க்கல, ஜனங்கள் திட்டுறாங்கன்னு பார்க்கல, தூசிக்கிறாங்கன்னு பார்க்கல. வாழ்க 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 கோஷமிட்டு போகிறார்கள், காலத்தை எடுக்கிறார்கள், பூ சூட்டுகிறார்கள், பூ போடுகிறார்கள், மாலை போடுகிறார்கள் ராஜ்யத்தை பிடிப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கு நம்ம போகணும், அந்த ராஜ்யத்தை பற்றி கொள்ள வேண்டும், அந்த ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் சாதாரண 5 வருஷ ராஜ்யத்துக்கு இந்த பிரச்சனை, இந்த பாடு. 1000 வருஷ அரசாட்சி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நீதியானது, சந்தோஷம் உள்ளது, சமாதானமானது. அல்லேலூயா. இங்க அழுகை இல்ல, சொல்ல மாட்டீங்க ஆமே. அங்க பற்கடிப்பு இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, பிரச்சனை இல்ல, வேதனை இல்ல, மாமியார் மருமக சண்டை இல்ல, ஒத்த ஓப்படியா சண்டை இல்ல, அப்புறம் ஓரவத்தி சண்டை இல்ல, நாத்தனார் சண்டை இல்ல, அண்ணி சண்டை இல்ல, அக்கா சண்டை இல்ல. அந்த ராஜ்யத்துல ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சமாதானம் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அந்த ராஜ்யத்துக்கு போற நம்ம அங்க பார்த்தா சோதனா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்க போகணும், அங்க பழகத்துக்கு தான் இந்த ராஜ்யத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக குமாரனுடைய ராஜ்யத்துல வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோதனா,
எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர். சோதரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி குமாரனுடைய ராஜ்யத்துல பங்கு. இது குமாரனுடைய ராஜ்யம். அதனால அந்த ராஜ்யத்துக்காக கொஞ்சம் பிரயாசப்படும். அந்த ராஜ்யம் இருக்குதானே சில பேருக்கு தெரியல. சில பேருக்கு அந்த ராஜ்யம் இருக்குதானே தெரியல. ஏதோ வந்துட்டான் பரவாயில்ல. சோதரம் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் திருடனுக்கு சொன்ன மாதிரி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? இன்றைக்கு நீ என்னோடு கூட, இன்றைக்கு நீ என்னோடு கூட. சில திருடங்க கல்வாரி சிலுவையில் இயேசுநாதர் கூட அடிக்கப்பட்ட அந்த கல்லை ஞானசானம் எடுத்தானா? அதனால தேவனுடைய பிள்ளைகள், அந்த திருடன் அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கல்வாரி சிலுவையில தூக்கப்பட்டு மரித்த நாள் அது பழைய ஏற்பாட்டு காலம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆகி இறங்கின அப்புறம் தான் புதிய ஏற்பாடு காலம். அப்போ இவன் இன்னைக்கு பரதீசில இருப்பான்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் மரித்து ஒரு இடத்துல போனாங்க பத்தீங்களா? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவார், கீழான பாதாளத்துக்கு என்னை தப்புவித்தீர், கீழான பாதாளத்துக்கு என்னை தப்புவித்தீர். அப்ப பரிசுத்தவான்கள் கீழான பாதாளத்துக்கு அல்ல, இந்த பாரடைஸ் என்று சொல்லுகிற இந்த இடத்திலே தான், ஆபிரகாம் மடி என்று சொல்லுகிற அந்த இடத்திலே தான் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் மரித்து அங்கேதான் போய் சேர்ந்தாங்க. ஆண்டவர் மரித்த பிற்பாடு அங்கேதான் இறங்கி போனார். இறங்கி போய் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்பட்டு பாரடைசில கொண்டு வந்து வைக்கிறார். அதனாலே கள்ளன் மரித்தது பழைய ஏற்பாட்டு காலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சோதரம் அவர்கள் மோசேயோடு கூட மேகஸ்தம்பத்திலும் கடலை தாண்டி வந்ததனால கடலிலும் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று கடந்து வந்தார்கள் என்று புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அதனால ஒன்று புதிய ஏற்பாட்டு காலத்துப்படி அவன் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்துக்கு இறங்கி போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சிறையாக்கி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவர்கள் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால அருமையான தேவஜனமே, சோதரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய், அந்த ராஜ்யத்துக்கு எவ்வளவாய் பிரயாசப்படும் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோமே ஆனால் நாம் அந்த ராஜ்யத்துக்கு தகுதியுடையவர்களாய் மாறுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது வார்த்தை வாசிங்க. யோவான் 19வது அதிகாரம் 26, 27 வாசிமா. சொல்லுங்க, தேவன் மகிமைப்பட முடியாத சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு கிருபை கிடைக்க முடியாத சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கல்வாரி சிலுவையில தூக்கப்பட்ட பொழுது சில வார்த்தைகளை சொல்லி கடந்து போனதுல 3வது வார்த்தையாக தன் அருகில் இருந்த சரீரத்தின்படி கர்ப்பத்திலே தன்னை சுமந்த, சரீரத்தின்படி கர்ப்பத்திலே தன்னை சுமந்த, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர் அல்ல இயேசு, அவர் தெய்வம். இயேசுநாதர் அவர் தெய்வம், அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவபக்திக்குரிய ரகசியமானது சொல்ல மாட்டீங்க. தேவபக்திக்குரிய ரகசியமானது மிகவும் மகா மேன்மை உள்ளது. 1 தீமோத்தேயு 3:14 தேவபக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 வாசிக்கிறார்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 1:14 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மாம்சமானது. நல்ல கவனிங்க. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையாக இருந்த தெய்வம் இப்ப மாம்சமாக வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மாம்சமாக வார்த்தையாக இருந்த தெய்வம் மாம்சமாக வருகிறார். அவர் மாம்சமாக வந்த தெய்வம் மரியாள் வயிற்றில் போய் அமர்ந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரியாள் வயிற்றில் போய் என்ன செய்தார்? அமர்ந்தார். அந்த சகோதரி 10 மாத காலம் அந்த வயிற்றில சுமக்கிறார். அது ஒரு நீட்டா சொன்னா நிறைய டைம் ஆயிடும். சுமந்து இந்த உலக பிரகாரமாக ஒரு பிரசவிக்கிறார். பிரசவித்து இந்த உலக பிரகாரமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தாயார் வளர்க்கிறார்கள், தாய்ப்பால் கொடுக்கிறார்கள், வளர்க்கிறார்கள். வளர்ந்து பெரியவராகிறார். 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இருந்து 3.5 ஆண்டு காலம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை கண்டு அவரை குறித்து ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டவர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரை கொலை செய்ய திட்டமிட்டு அவரை கொலை செய்யும்படியாக கடந்து வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கொலையும் செய்ய கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுநாதர் தேவனாக இருந்து அவரை எப்படி கொலை செய்ய முடியும்? இயேசுநாதர் தெய்வம், அவரை எப்படி கொலை செய்ய முடியும்? வசன ஆதாரத்தோட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் சமயம் இருக்காது. அவர் நம்மை போல மனுஷனாக ஆவி, ஆத்துமா, சரீரம் உள்ளவரார். அவர் சரீரத்தில் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் எழுதியிருக்கிறது. அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ளவராக பூமியில இறங்கி வந்ததுனால அருமையான தேவ ஜனமே ஒரு மனுஷனை போலவே இருந்தார். ஆகினால அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரா அப்படி கொலை செய்து சிலுவையில தூக்கி மாட்டின பொழுதுதான் தன்னை கர்ப்பத்திலே சுமந்த தாயாருக்கு ஆதரவில்லையே நினைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என அருமையான தேவ ஜனமே, அவருக்கு தன்னை கர்ப்பத்திலே சுமந்த அந்த ஸ்திரீ மாத்திரம் பார்த்து தாய் என்று சொல்லவில்லை. மத்தேயு 12:50 சொல்லி இருக்கிறார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யறவங்க எனக்கு தாயா இருக்கிறார்கள், எனக்கு சகோதரியா இருக்கிறார்கள், எனக்கு சகோதரா இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, உங்களையும் என்னையும் பார்த்து அவர் தாய் என்கிறார், சகோதரர் என்கிறார், சகோதரி என்கிறார். கர்ப்பத்தில் சுமந்த தாய்க்கு ஒரு ஆதரவு உண்டாகும்படியா அவர் கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் இந்த உலக பிரகாரமாக ஒருவர் ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய தாயை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் தெரியுங்களா? யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்? தனக்கு அன்பா இருந்த சீசனிடத்திலே ஒப்புவிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வேலையை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்றால், என் இயேசுவை நேசிக்காத ஒருவருக்கு ஆண்டவர் தர முடியாது, முடியாது, முடியாது. இதுவரைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை உற்று பாருங்கள், அவருக்காக பிரயாசப்படுகிறதை உற்று பாருங்கள், அவருக்காக வேலை செய்கிறதை உற்று பாருங்கள். தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகிறார்கள். இயேசு மேல வைத்த அன்பினால அடிபட்டு இருக்கிறார்கள், கல்லறி இருக்கிறார்கள், திட்டு வாங்கி இருக்கிறார்கள், மோசமாக பேசி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இயேசுநாதர் மேல வைத்த அன்புக்காக, அந்த அன்பினால தேவன் அவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், சில பாடல்கள் பாருங்க, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள். ஒன்று செய்யாத, இயேசுவை நேசிக்காத உன்னிடத்துல ஒரு பொறுப்பையும் ஆண்டவர் கொடுக்க முடியாது. நீ தலையில நின்னால் கொடுக்க மாட்டான். இவனை நேசிக்கிறேன். அதனால பேதுரு பார்த்து கேட்டார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுருவை கேட்டார், சீமோனின் குமாரனாகிய யோனானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்காயா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்காயா? இந்த எல்லாரும் பார்த்து நீ நேசிக்கிறாயா? எல்லாரும் பார்த்து நேசிக்கிறாயா? இயேசுவே
இந்த பிள்ளைகள் எல்லாரும் நீ நேசிக்கிறாயா? தனக்கு அன்பாய் இருந்த சீசன் இடத்துல சில பொறுப்புகளை கொடுக்கிறார். நீ இயேசுநாதர் நேசிக்கலனா ஆவிக்குரிய காரியத்துல எந்த பொறுப்பு உனக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவர் தரமாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தனக்கு அன்பாய் இருந்த சீசன் இடத்துல தான் செய்ய வேண்டிய பொறுப்பை அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கிறார். இப்ப நல்ல கவனிங்க, இயேசுநாதர் இப்ப உலகத்துல இல்ல. இயேசுநாதர் உலகத்துல இருக்காரா? இயேசுநாதர் இப்ப உலகத்துல இல்ல. நம்மோடு கூட இருக்கும்படியாக இயேசுங்கிற பெயர்ல இயேசுநாதராக வந்து அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிச்சுட்டு போயிட்டார். அவருக்கு இல்ல, நம்மோடு கூட இருக்கும்படியாக இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தந்திருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் தான் ஒரு ஆள் தத்துவமாக நம்மோடு கூட நடந்துட்டே இருக்காரு. நம்மோடு கூட விளையாடிக் கொண்டே இருக்கிறார். நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். செவந்து காதுன்னா உன்னால கேட்டு அனுமதி செய்ய முடியாது. ஆவியானவர் கூட இருக்கிறதுனாலதான், ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறதுனால சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்க காது இருக்கா? கேட்கிற காது இருந்தா கேட்டு செய்கிறவரை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், மேம்படுத்துகிறார், அவருடைய வேலையை செய்ய வைக்கிறார், அவர்களோடு கூட நடக்க வைக்கிறார், அவரை பரிசுத்தப்படுத்துகிறார், அவரை கொண்டு போய் மாற்றுகிறார், அவரை ரூபமாய் மாற்றுகிறார். அன்பா இந்த சீசனுக்கு விட்டு தான் செய்ய வேண்டிய பொறுப்பை அவருடைய பேசினார் உலகத்தில் இல்ல. அவருக்கு பதிலா இப்ப அவர் செய்ய வேண்டிய ரட்சிப்பின் வேலையை நீ நானும் செய்யணும். அவருக்கு அன்பா இருந்தா செய்ய முடியும், அவருக்கு அன்பில் செய்ய முடியும். முடிஞ்சு விட்டு போனா என்ன ஆனதுனால இவர்கள் யார் இடத்துல என்னுடைய வசனத்தை சொல்லுகிறார்களோ அவர்களும் விசுவாசிக்கும்படியாக அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். பேசுறாரு சொல்றாரு. இந்த வசனம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம அப்படி செய்யறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைய ஆண்டுடைய காரியத்தில் உனக்கு பொறுப்பு வேணும்னா அவரிடத்துல அன்பா இருக்கணும். தான் செய்ய வேண்டிய பொறுப்பை தனக்கு அன்பா இருந்தவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். உங்க ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? உங்க பக்கத்துல இருந்த ஆள் எங்கன்னு கேட்பாரு. சோதரம் உனக்காக நான் ரத்த சிந்து மறுத்தேனே, உன்னை அழைத்தேனே அன்பு காட்டி, உன் கூட படிச்ச பிள்ளையா அன்பு காட்டி அழைத்தியான்னு கேட்பான். இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஆண்டவர் தனக்கு அன்பா இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுக்கும். ஏதாவது கொடுத்துருக்காரு அவங்கள்ட்ட. நீங்க அன்பா இருக்கவங்கள்ட்ட ஏதாவது கொடுப்பாங்க, நிச்சயமா கொடுப்பாங்க. 1-2 தாளந்தையாவது கொடுப்பாங்க, 1-2 தாளந்தையாவது கொடுப்பாங்க, கட்டாயம் கொடுப்பாங்க. ஓ சோதனம், எல்லா தாளந்தும் இல்லைன்னா கூட 1-2 தாளந்தாவது எனக்கு கிடைத்திருக்குமே, ஏன் கிடைக்கலன்னு யோசிச்சு பார்த்தியா? என்ன எனக்கு பாட முடியல என்னைக்காவது கேட்டியா? ஆண்டவர் எனக்கு நல்ல ராகமா பாடுறது கிருபதாங்க என்னைக்காவது கேட்டீங்களா? கிருபதாங்கயா எனக்கு தோண நல்ல ராகம் கிருபதாங்க கேட்டீங்களா? சோதனம் எல்லாரும் சொல்றாங்க நான் ஆண்டவரை பத்தி சொல்லணும், எனக்கு அதுக்கேற்ற ஞானம் தாங்கயா கேட்டீங்களா? எனக்கு ஞானம் தாங்க கேட்டீங்களா? ஆண்டவர் ஞானத்தை தருவா. சோதனம் உறுப்பா இருந்தா நிச்சயமா ஒப்பு கொடுத்தான். அன்பா இருந்து வாருங்க, இயேசுநாதருக்கு அன்பா இருந்து வாருங்க. அன்பு அன்பு அன்பு. இயேசுநாதருடைய ராஜ்யமே அன்பு தாங்க. இயேசுநாதருடைய ராஜ்யமே அன்பின் ராஜ்யம் தான். அதான் வேற சொல்றது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். சோதனம் சோதனம் சீசனை பார்த்து அதே உன் தாய், தாய் சொல்ல அதோ உன் மகன். அந்நேரம் முதல் அந்த சீசன் தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டான். நம்ம சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளல, அவ்வளவுதான். அவன் சீசன், அன்பின் சீசன், அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த தாயை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவனுக்கு அன்பு இருந்தது ஏற்றுக்கொண்டான், அவனுக்கு அன்பில் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை அசட்டை பண்ணுகிறார், கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார், கேள்வி பேசுகிறார். சோதனம் சோதனம் கொடுத்து பாருங்க, அன்பா இருந்து பாருங்க. ஆண்டவருக்கு இரண்டாவது ஒரு காரியத்தை பொறுப்பு ஒப்பு கொடுத்து பரவப்பட்ட இப்ப ஒப்பு கொடுக்குறீங்க. இன்னும் உங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கல, இன்னும் எனக்கு அந்த பொறுப்பு கிடைக்கல. நான் பேசுற பொண்ணா
அப்படியே 2 மணி நேரம் பேசிட்டே இருப்பேன். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைய சோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தெருவு காட்டுவாராக. இயேசுவின் அன்பு குறித்து, ஒரு சபை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தான் சொல்லுகிறார். என் சகோதரன், என் சகோதரி, என் தாய் என்று சொல்வதை குறித்து உள்ள பொறுப்புகளை எல்லாம் நம்மிடத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நம்ம கண்ணு காணாத போல வந்து வராத போல இருக்க கூடாது. கண்ணு காணாத போல சபைகள்லாம் கண்ணு காணாத போல ஏதோ வராங்க போறாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டது அல்ல. கண்ணு காணாம இருக்கிறது அல்ல. ஆண்டவர் உன்னையும் கண்ணு காணாம அதனால வாழ்க்கை வித்தியாசமா மாறுகிறது. சோதரம் நம்மளுடைய எண்ணங்கள் வித்தியாசமாய் மாறுகிறது, யோசனைகள் வித்தியாசமாய் மாறுகிறது. நீ கண்ணு காணாம போற சோதரம் சோதரம் பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு புருஷன் மனைவி பிள்ளைகளை கண்ணு காணாம இருந்துச்சுன்னா அந்த சகோதரியானவள் அவள் தான் நம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தாய் குடும்பத்தை கண்ணு காணாமல் பிள்ளைகளை காணாமல் போவானால் அந்த தகப்பன் அதை கண்காணித்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. 2 பேரும் கண்ணு கருத்துமா இருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுபோலவே நீங்க இயேசு மேல் அனுபவித்து இந்த அவருடைய வீடாகிய இந்த வீட்டுல இயேசு மேல் அனுபவித்த அன்பினால வீட்டுல கண்ணு கருத்துமா இருக்க நிச்சயமா நம்ம எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கும். உங்க குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் இப்ப சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சோதரம் சவால் விட்டு சொல்றேன். நீங்க இயேசுவை நேசித்து ஒரு வைராக்கியத்தோட தேவனுடைய வீட்டை கொடுத்த ஒரு படிச்சுக்கிற அந்த வைராக்கியத்தை குறித்து அந்த வைராக்கியமா இருந்து பாருங்க. தேவனத்துல அன்பு கொண்டு அவர் சொல்றது செயல்பட்டு பாருங்க. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படவே வேண்டாம். அவர்கள் கொடுத்த கன்றுகளை போல வளருவார்கள். நிச்சயமா ஒளிமர கண்களை போல தேவாலயத்தில் நாட்டப்பட்ட ஒளிமர கண்களை போல வளருவார்கள். உறவைகளுக்கு கொண்டு பிரியமான தேவச்சனமே, அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். கல்வாரி சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் சம்பாதிச்சு 137 செய்தியில் வாசிக்கிறான். கர்த்தர் எனக்காக சோத்திரம். அதனாலதான் அடுத்தது வருவாங்க. சோத்திரம் 6வது வருஷத்துல வருவாங்க. முடிந்தது எல்லாத்தையும் செய்து முடித்தார். வருவாங்க 4வது வார்த்தை தேசத்துக்கு வருவாங்க. முடிந்தது உனக்காக எல்லாத்தையும் செய்து அவர் செய்ய முடிக்காது. இன்னும் என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, எனக்காக இன்னும் இது செய்து முடிக்கலையா? யாராவது சொல்லுவீங்களா? சகோதர சகோதரி பிள்ளைங்க யாராவது எனக்காக என்ன இதை செய்து முடிக்கல, உனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். செய்யறது தேவ அன்பு நம்மளுக்கு தேவ அன்பு பாருங்க. சோதரர் உன்னுடைய யோசனையில தான் நீ நடக்க பாருங்க. உன் எண்ணத்துல தான் நீ நடக்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேன், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதான் ரைட்டுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய யோசனைகள் என்ன யோசனை அல்ல. உன் நினைவு என் நினைவு அல்ல. உன் நினைவு வேற. என் நினைவா இருந்தா நான் உங்களோட பேசியிருப்பேன். கர்த்தர் நிச்சயமாக சொல்லு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 4வது வார்த்தை சகோதரர் வாங்க. அதையும் வாசிக்கிறோம். ஏன் என்னை கைவிட்டது, அதை அவரை குறித்து தீர்க்கமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் பெற்றிருக்கிறார். யோவான் 11:42 சொல்கிறது, லாசருவின் கல்லறைக்கு முன்னால் என்று ஜெபிக்கும் போது எப்பொழுதும் எனக்கு சிறைக்குழுவில் என்று அறிந்திருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபட அவர் என்னை தனியே இருக்கிறது என்று யோவான் 8:21 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான ஒரே பேரான பிள்ளை என்று மத்தேயு 3:19 வாசிக்கிறோம். இதற்கு மேலாக பிதாவின் மடியிலே இருந்த செல்ல பிள்ளையை நீதிகள் 8:30 வாசிக்கிறோம். இவ்வளவு செவி கொடுத்த ஆண்டவர் ஆகியும் அவர் சிலுவையை தூங்கும் போது நேரெடுத்த அந்த ஜெபத்துக்கு பிதா பதில் கொடுக்கவில்லை. செய்த அந்த பாவம் முதலாவது நமது தேவன் பரிசுத்தர். மனுக்குடும்பம் முழுக்க பாவத்தில் நிறைந்து காணப்படுகிறது. சிலுவையிலே பாவமில்லாத பரிசுத்தர் முழு மனுக்குலத்தின் பாவத்தை தன்மையில் சுமந்து கொண்டு சிலுவையிலே தொங்கினதனால் தான் பிதாவின் அந்த பிரிவை சில நிமிடங்கள் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை
உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு சிறைப்படாமல் படிக்க அவருடைய முகத்தை மறைக்கிறது. இதெல்லாம் காரணம் நாம் செய்த பாவத்தை தன்மையிலே ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்தனால் நான் பிதாவின் அந்த ஒரு பெரிய இமை பொழுது அவர் கைவிட்டார். ஆனால் முக்கியமான இடத்தினால் அவரை சேர்த்து கொண்டு வேதம் வசிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான ஒரே பேரான பிள்ளை 3:17 வாசிக்கிறோம். நாம் அவர்கள் தேவனுடைய நீதியான்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவரின் இந்த வார்த்தை நிமித்தம் அந்த கதிர்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமடைந்து முன்னேறுவோமாக. ஆமென். தேவனே, ஏலி 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 லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? தேவன் ஆண்டவராக இயேசுவை கைவிட்டாரா? தேவன் ஆண்டவராக இயேசுவை கைவிட்டாரா? அருமையான தேவஜனமே, ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஆதாமுடைய மனைவி ஆண்டவரோடு கூட நடந்தார்கள். நல்லா கவனிக்கணும், ஆண்டவரோடு கூட நடந்தார்கள். பிற்பாடு அவர் உலாவினதான அந்த தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள். ஏன் துரத்தப்பட்டார்கள்? அவருடைய கீழ்ப்படியாமை என்கிற பாவம். என்ன பாவம் அது? கீழ்ப்படியாமை என்கிறதான பாவம். அப்ப நமக்கெல்லாம் கீழ்ப்படியாமை என்பது பாவம் என்று தெரியவில்லை. நம்ம அதை பெருமையாக நினைக்கிறோம். கீழ்ப்படியாமை என்பது நான் சொன்ன பத்தியா, நான் சொன்ன பத்தியா, அப்படி கேட்கணுங்க. கீழ்ப்படியாங்கிறது பாவம் என்று தெரியல, ஆனா கீழ்ப்படியாம தான் முதல் பாவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. அந்த கீழ்ப்படியாமையினாலே, பாவத்தினால மனுஷனை தேவனை விட்டு பிரித்தது. அந்த பாவமானது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே குறுக்கு சுவராக நிறைந்து விட்டது. இப்பொழுது மனுஷன் தேவனை பார்க்க முடியவில்லை. தேவனோடு நடந்தான், தேவனோடு கொஞ்சி உலாவினான், தேவனை தகப்பனை போல அவன் கைப்பிடித்து நடந்தான். ஆனா இப்ப தேவனை பார்க்க முடியவில்லை. அதனால காலங்கள் கடந்து வரும் பொழுது மனுஷன் தனக்கு பார்க்கக்கூடிய தெய்வங்களை உண்டாக்கினான். அதுதான் விக்கிரக ஆராதனை. தெய்வத்தோடு கூட நடந்தவன், தெய்வத்தை ஆராதித்தவன், தெய்வத்தோடு கூட நடந்து சோதனம் தெய்வத்தை தொழுது கொண்டிருந்தவனுக்கு இப்பொழுது பாவம் குறுக்கா வந்ததுனால இப்பொழுது அவனால் சோதர தெய்வத்தை ஆராதிக்க முடியவில்லை. காண்கிற ஒரு தெய்வத்தை தன் கற்பனையில உண்டாக்கி மகிழ்ந்தார். அதுதான் விக்கிரக ஆராதனை. இரண்டாவது பெரிய பாவம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு ஜீவனில்லாத விக்கிரகங்களுக்கு மனதை செலுத்துகிறது. அதை தெய்வம் என்று சொல்லுகிறது தான் மகா பெரிய பாவமாக இருக்கிறது. இந்த பாவத்தை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு இப்ப பாவம் தேவன் மனுஷனை தேவனை விட்டு எப்படி பிரித்ததோ அப்படி போலவே நம்முடைய பாவம் இயேசுநாதர் மேல வந்ததுனால இயேசுநாதருக்கு தேவனுக்குள்ள உறவு விட்டு போய்விட்டது. அதுதான் அங்க எழுதியிருக்கிறது. இமை பொழுது உம்மை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்க தயப்படுத்தவர். சோதரர்களே, உருக்கமான இறக்கங்களால் தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு இன்னும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் கைவிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாய் போயிருக்கோம். அவர் கைவிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கு, ரொம்ப மோசமா போயிருக்கு. இம்மட்டும் கைவிடாமல் நடத்தி கொண்டே இருக்கிறார். இம்மட்டும் நம்ம கைவிடாமல் நடத்தி கொண்டே வருகிறார். சோதரம் அதுபோல அந்த சமயத்துலதான் ஆண்டவர் கைவிட்டது போல உணர்கிறார். ஏன்னா ஜீவனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிட்டது போல தோன்றுகிறது. ஆனால் அவர் ஆவியில இறங்கி போய் சிறைப்பட்டவளை சிறையாக்கி மீட்டுக் கொண்டு சோதர் மரங்களை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பி வருகிறார். அவர் ஒரு நாள் உங்களை என்னை கைவிடவே மாட்டார். அதனால சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு வரையும் தான் நான் உங்களோடு கூட தான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அருமையான தாயே, சகோதரியே, பிரதர், சிஸ்டர், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உலகம் முடிகிற வரைக்கும் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரு கைவிடலாம், யாரு கைவிடுவாங்க? ஆனா இயேசுநாதர் மட்டும் கைவிட மாட்டார்.
அதனால் மனிதன் கைவிட்டால் நீங்க கவலைப்படாதீங்க. சோதரம் சோதரம். ஆனால் தேவன் கைவிட்டு விட்டால் ரொம்ப வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை. தேவன் கைவிட்டாச்சுன்னா அவ்வளவுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதனால தேவனே, நான் உன்னை விட்டு விலகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் இருந்து ஜெபம் பண்ண தொடங்குவேன். நான் உங்களை விட்டு விலகக்கூடாது ஆண்டவரே. தேவனை விட்டு விலகுடைய வாழ்க்கை மகா மோசமாய் போய்விடும், மகா மோசமாய் போய்விடும். அந்த தேவனை விட்டு தூரம் போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக, கர்த்தர் வழி நடத்துவாராக. அடுத்ததாக 5வது வார்த்தை